Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. நம்மள எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ குக் வித் கோமாளி ஷோக்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் ஆகிட்டோம் அப்படி தான் சொல்லணும். குக் வித் கோமாளி ஷோ பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. அதை பார்த்தாலே ஏதோ எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிலாம் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்கோம். அதுக்கெலாம் காரணம் என்ன அப்படின்ட்டு எப்போமாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? குக் வித் கோமாளி ஷோ ஏன் இவ்வளோ ஹாப்பினஸ் நம்மளுக்கு தருது, ஏன் இவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது அப்படின்ட்டு எப்போமாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அதில் வர காமெடிஸ், அதில் வர விஷயங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொல்கிறதையும் தாண்டி, அதில் வர ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்கவுங்களுக்காண்டி பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து எதை பற்றியுமே யோசிக்கலை. அவங்களுக்கு எப்படி தோணுதோ அதை அப்படியே அது அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் 100% அதை என்ஜாய் பண்ணி, லவ் பண்ணி, அப்படியே ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. அதுதான் குக் வித் கோமாளி ஷோவை நம்மளுக்கு இவ்வளோ ஹாப்பியாகவும் இவ்வளோ சந்தோஷமாகவும் நம்மளுக்கு தருது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். புகழாக இருக்கட்டும், இல்லை ஷிவாங்கியாக இருக்கட்டும், எல்லாருமே அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட நினைக்கல. மேபி அவங்களுக்குள்ளே இருக்கலாம். பட் அந்த ஸ்டேஜ் அப்படின்னு வந்த உடனே ரொம்ப 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 கான்ஃபிடெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் நம்மளுக்குள்ளேயும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய 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 லிமிட்டிங் பிலீஃப்ஸ்குள்ளே நம்ம சிக்கிக்கிறோம். இதை பண்ணால் என்ன நினப்பாங்க, என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம். யாராச்சும் ஒருத்தங்க நம்ம அவங்கள்ட்ட இருக்கிற காமெடியை மட்டும் வச்சுட்டு இவ்வளோ தூரம் குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோ வரைக்கும் போய் இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியும் அப்படிலாம் நினச்சிருக்கீங்களா? நம்மளுக்குள்ளேயும் அந்த காமெடி சென்ஸ், அந்த ஹியூமர் சென்ஸ், நம்மளுக்குள்ளேயும் ஏதோ ஒரு டேலண்ட் ஒழிஞ்சு கிடக்கும். ஆனால் அதெல்லாம் நம்ம வெளியில் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப 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 யோசிக்கிறோம். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறதுக்கு அது ஏர்னிங் தராது, நல்லா செட்டில்டாக மாட்டோம், அப்படி இப்படின்ட்டு நிறைய நிறைய லிமிட்டிங் பிலீஃப்ஸ் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டாலே அதுக்குண்டான வழி நம்மளை தேடி வந்துடும். ஸோ பி அ குக் வித் கோமாளி அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஹாப்பினஸ் across everyone around you. Tada! Keep smiling.